நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி தந்ததை கண்டித்து இன்று இரவு 7 மணிக்கு கோவையில் தமிழக அரசை கண்டித்து பேரணி நடத்திய அண்ணாமலை மற்றும் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை ரோட்டில் அமைந்திருக்கும் காதர் மஹால் மண்டபத்தில் யுனைடெட் பிளிச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேட்டுப்பாளையம் மற்றும் ரோட்டரி மேட்டுப்பாளையம் பிரைம் இணைந்து நடத்தும் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் 20/12/2024 காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெற்றது. முகாமை தொடங்கி வைத்தவர் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் திரு சின்னகாமணன் அவர்கள் மற்றும் தொழிற்சாலை நிர்வாகிகள். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சத்தீஸ்கர் அம்பிகாபூரில் பிளாஸ்டிக் குப்பை இல்லா நகரமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதியும் 1 கிலோ பிளாஸ்டிக் பையை சேகரித்து கொடுத்தால் மதிய உணவும், 1/2 கிலோ பிளாஸ்டிக் பைகளை சேகரித்து கொடுத்தால் காலை உணவும் கொடுக்கப்படும் என கார்பேஜ் கேப் என ஒரு உணவகம் நகரத்தை தூய்மையாக வைக்கவும் மக்கள் நலன் கருதியும் இந்த திட்டத்தை இந்தியாவில் முதலாக நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கூறுகிறார்கள். இது பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. தமிழகத்தின் எல்லையான ஒசூரில் செயல்படும் கல்வி நிலையங்களில் திறந்தவெளி கூடாரங்களில் அமைக்கப்படும் நிழல் மேற்கூரைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை திரும்ப பெற வேண்டும் என வரி விதிப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தல். ஈரோட்டில் விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்து முதல்வர் உரையாடினார். அப்போது அவர்கள் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு செலுத்தும் முறையை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனை அடுத்து முதல்வர் மாதம் ஒரு முறை மின்சாரம் கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்தார். சேலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்ததில் கொதிக்கும் நிலக்கரி குவியலில் சிக்கி வெங்கடேஷ் மற்றும் பழனிசாமி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவாக அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவை கண்டுள்ளது. $1 85 ரூபாய் 8 பைசா வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்று வணிக தொடக்கத்திலேயே ரூபாய் மதிப்பு $1 85 ரூபாய் 3 பைசாவாக சரிந்தது. வர்த்தக நிறைவில் அது 85 ரூபாய் 8ஆக வீழ்ச்சியடைந்தது. 2024 இதுவரை ரூபாய் மதிப்பு 2% வீழ்ச்சி. இறக்குமதி அதிகரிப்பால் அதிக டாலர் வெளியேறி ரூபாய் பாதிப்பு. 2025 ரூபாய் மதிப்பில் சரிவு தொடர வாய்ப்பில்லை என ஆய்வாளர்கள் கணிப்பு. சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடில் நேற்று இரவு மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் கண்ணில் பட்ட நபர்களை கத்தியால் வெட்டியதில் சாலையில் சென்று கொண்டிருந்த 3 பேர் படுகாயம். மேலும் அங்குள்ள உணவகத்தில் நின்று கொண்டிருந்த 2 நபர்களை வெட்டினர். அதில் நவீன் என்பவருக்கு பின்தலையில் 22 தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் இடது கை மோதிர விரல் துண்டானதாகவும் தகவல். மேலும் மைதீன் என்பவருக்கு 9 தையல், தனசேகர் என்பவருக்கு 7 தையலும் போடப்பட்டுள்ளது. 3 பேர் குடிபோதையில் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதாக விசாரணையில் போலீசார் தகவல். நெல்லையில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த நீதிமன்ற வாயிலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை. 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.